சல்லியர்கள் திரைப்படமாகறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க. காரணம், மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சல்லியர்கள் சொன்னதுக்கு 2 காரணம். ஒன்று, கதையை சொல்லணும் அப்படிங்கிறது, பகிர்ந்துக்கணும்னு. 2வது, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்துல சல்லியர்ல நாயகனாக நடிக்கிறதா இருந்தது. ஆனா இன்னொரு படத்துக்கு முடி நிறைய விட்டதுனால இது உடனடியா படப்பிடிப்பு போகணும், முடிய ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாம போயிருச்சு. அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்ப இந்த கதையாக கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. படைப்பாக, திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டு அவர்களும் சொன்னபோது பொன்ராம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம். உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்ச உடனே 2 பேரும் மட்டும்தான் பார்த்தோம். ஒரு கனத்த மனநிலை அதுல இருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காரணம், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு, குறிப்பா அந்த படத்துல நடிச்ச நடிகர்களுடைய அந்த நடிப்பு, செம்பியனாக நடிச்ச தம்பியாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அதுல இந்த பொண்ணு கதாநாயகியா நடிச்சிருக்கு. அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூர்ல. ஒரு பேயை போல நடிச்சிருக்கு இந்த படத்துல. அந்த கதாபாத்திரத்தை, அந்த பெண்ணை தாண்டி யாருமே, எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல, இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையா இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு, கலங்க கூட இல்லை, உறைய வச்சிருச்சு. அது மேக்கப்பே போடாம அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ, ஒரு டாக்டர், ஒரு சல்லியர், ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளராகட்டும், படத்தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே. இந்த படம் அதாவது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான். பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இனத்துல, எந்த வரலாற்றுல, எந்த மொழியில இப்படி ஒரு சொல்லு இருக்கு? இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும். தமிழினத்துல மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்க மொத்தமா அழிக்கணுங்கிறான். போராடுறவர்கள் இல்ல, போராட்டத்துல நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாத்துறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான். எதிரி மருத்துவர்களை, சல்லியர்களை. ஆனால் இந்த படத்துல அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாத்துறவனை அழிக்கிறான், காப்பாத்துறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி, சிங்களவன். ஆனா ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தன் இவங்கள்ட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுய நினைவற்ற நிலையில. அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிக்கிறாங்கிறது அந்த படம். உலகத்துல எங்க நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா வகைய சொல்றா இன்னொரு மருத்துவச்சு. அந்த ரத்தம் அந்த மருத்துவன்கிட்ட இருக்கு. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாத்துறான். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்துல மட்டும்தான் நடக்கும். அது யாரால? என்னுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்புல மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.